visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வெப்சைட் வலைதளமாகும். இந்த வலைதளத்தில் எந்த கோயில், சின்ன கோயில், பெரிய கோயில், எந்த கோயில், எந்த ஊரில் இருக்கிற கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலை பற்றி நம்ம இந்த வெப்சைட்டில் போட்டால் கூகுள் முதல் பக்கத்தில் ஒரு வாரத்துக்குள்ளே அது வெளிவரும். இன்றைக்கி நம்ம visittemples.com மூலியமாக வேலூர் மாவட்டத்தில் விருத்திபுரம் தாண்டி இருக்கிற கொத்தமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற அருள்மிகு மரகத ஈஸ்வரர் கோயிலை பற்றி சொல்ல போகிறோம். விருந்திபுரம் தாண்டி போகிற பிரதான சாலையில் மகாதேவ மலையை நோக்கி போகும்போது வடவிருந்திபுரம் வலக்கை பக்கத்தில் வரும். அந்த வலக்கை பக்கத்தில் இந்த கோயிலோட ஒரு பெயர் பலகையும் வச்சுருக்கான். இந்த கோயிலோட முழு பேர் அருள்மிகு மரகதாம்பிகை உடனுரை அருள்மிகு மரகதீஸ்வரர் ஆலயம். இங்கே மூலவரோட பேர் மரகத ஈஸ்வரர். இவர் சிவனோட ஒரு ரூபமாக கருதப்படுறார். இவர் மரகதலிங்கமாக சுயம்பு வடிவமாக இங்கே இருக்கிற வயலை உழும்போது கிடைச்சதா சொல்கிறார். இங்கே மூலவர் மரகதீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குது. அவரோட துணைவியான மரகதாம்பிகைக்கு தனி சன்னதி இருக்குது. மரகதாம்பிகை தான், பார்வதி தான் மரகதாம்பிகையாக இங்கே அழைக்கப்படுறான். மரகதீஸ்வரர் மூலஸ்தானத்துக்கு எதிரிலேயே ஒரு நந்தி பகவானுக்கு ஒரு விக்கிரகமும் பலிபீடமும் வச்சுருக்கா. இந்த கோயிலில் மகாவிஷ்ணு, பிரம்மா, கணேசர், தக்ஷணாமூர்த்தி, துர்கை, சண்டிகேஸ்வரர் இவர்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்குது. மூலவரான மரகதீஸ்வரர் சன்னதியும் அம்பாளான மரகதாம்பிகை சன்னதிலையும் மரக்கதவை வச்சு ரொம்ப நன்னா கட்டியிருக்கா மூலஸ்தானம். கோவிலோட தரைதளத்தில் டைல்ஸ் எல்லாம் பதிச்சு ரொம்ப நன்னா அமைச்சுட்டு வரா. அதே மாதிரி கோபுரத்தில் காணப்படும் எல்லா விதமான விக்கிரகங்களுக்கும் பற்பல வண்ணங்களில் பூச்சி அடிச்சுன்னு வரா. அதே மாதிரி கோயிலோட சீலிங் மேற்கூரையிலையும் வண்ண வண்ண ஓவியங்கள் வரைஞ்சின்னு வரா. கோவிலோட கட்டட வேலை நடந்துன்னு வருது. ஜனவரி 2024 கும்பாபிஷேகம் நடத்துகிறதா இருக்கா. கோவிலுக்கான மதில் சுவர் அமைக்கிற வேலையும் நடந்துன்னு வருது. இந்த கோவில் சற்று வனாந்தர பகுதியில் வயல்வெளிக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிறதுனால போகிற பாதை கொஞ்சம் கடினமாக இருக்கும். சிறிய குறுகிய பாதை. அதே மாதிரி காரில் வரவா கார் பார்க் பண்ணுறது கொஞ்சம் சிரமப்பட்டு பார்க் பண்ணணும். இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மரகதீஸ்வரரை வேண்டினா நோயின்றி நெடுநாள் வாழலாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த கோயிலோட கட்டட வேலையை முழுவதும் எடுத்து மேற்பார்வையிட்டு கட்டுறது திரு ரகு அவர்கள். இவர் தான் அந்த கோயில் நிர்வாகத்தை இப்போ முழுவதுமாக கவனித்து வரார். இந்த கோயிலுக்கான வேண்டி யாராவது டொனேட் பண்ண விரும்பினா திரு ரகுவை 9677983462 அவரோட மொபைல் எண்ணில் தொடர்பு கொண்டு அதன் பிறகு காணிக்கையை செலுத்தலாம். இந்த கோயிலோட கட்டட வேலையில் ரகுக்கு உதவியாக இருக்கிறது திரு பிரதீப் ராஜ் அவர்கள். இந்த மரகதீஸ்வரர் கோயிலை பற்றி எல்லா விவரங்களையும் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.visittemples.com இந்த வலைதளத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கலாம். இதுவரை இந்த காணொளியை கேட்டும் கண்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.